வணக்கம் நண்பர்களே. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சசிகலா அம்மையார்னு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய தோழியாக, நெருங்கிய தோழியாக வலம் வந்தவர். ஆட்சி அதிகாரம் எல்லாத்திலும் ஆதிக்கம் செலுத்தியவர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாஃபியா கும்பலுடைய மனநிலையோடு அவரை சார்ந்தவர்கள், யார் சசிகலா அம்மையாரை சார்ந்தவர்கள் ஒரு மாஃபியா மனநிலையோடு அதிகார மையத்தை கைப்பற்றி அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சிக்கு கவிழ்வதற்கும் அம்மையார் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் காரணமாக இருந்தவர்கள். ஊரறிந்த விஷயம். அதற்காக தண்டிக்கப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தார் தியாகத் தலைவி சசிகலா. அப்படி தான் சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு அடைமொழி இருக்குது. அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கார். என்னென்னா, ஓபிஎஸ் முடிவெடுத்ததா சமூக வலைதளங்களில் வர்றது. ஓபிஎஸ், சசிகலா, விஜய்க்கு எப்படி ஒரு பெருமை பாருங்கள். அந்த அம்மா ஒரு தியாகத் தலைவி, இவர் ஒரு இளைய தளபதி, வருமான வரி கட்டுறதுல ரொம்ப கரெக்டான ஆள். எதை சொல்கிறதுன்னு தெரியல. சரி, இந்த தியாகத் தலைவியும் சின்ன தளபதியும் சேர்ந்து எந்த ஓட்டை பிரிக்க போகிறாங்க? தென் மாவட்டங்களில் போட்டி போடலாமா, தானே போட்டி போடலாமான்னு நினைக்கிறாங்க தியாகத் தலைவி. ஏன்னா அந்த தியாகத் தலைவிக்கு அதிகமாக செல்வாக்கு இருக்கிற இடம் தென் பகுதிகள், தென் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகள் அறியப்படுது. அப்படி தியாகத் தலைவியும் இந்த இளைய தளபதியும் சேர்ந்து, விஜயும் சேர்ந்து, தாவேக்கா அவருடைய கட்சியும் சேர்ந்து போட்டிக்கிட்டு அப்படி இருக்கும். எனக்கு ஒரு மன சங்கடம் என்ன இருக்குன்னா, என்னோடய பதிவுகள் எல்லாமே ஒரு வெறுப்பு பேச்சு மாதிரியே ஒரு தோரணையை கொடுக்கும், ஒரு தோற்றமளிக்கும். ஆனால் அப்படி அல்ல. ஒரு ஆரோக்கியமான அரசியல் வாதம் செய்வதற்கும், ஒரு ஆரோக்கியமான அரசியலை பற்றி பேசுவதற்கும் இங்கு களம் இல்லை, தளம் இல்லை, கருத்தாக்கமும் இல்லை, எந்த சித்தாந்தவாதியும் கிடையாது. எல்லாம் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தோம், அவரிடமிருந்து வந்தோம், இவரிடமிருந்து வந்தோம்னு சொல்லிட்டு நம்மால் பொறுக்க முடியவில்லை. சரியாக சொல்வதென்றால் 80களிலிருந்து அரசியலை, என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் அதை கவனித்து வருகிறேன். உள்வாங்கி கருத்து சொல்லும் அளவிற்கு அந்த சிறு வயதில் எனக்கு பக்குவம் இருந்திருக்காது. ஆனால் அந்த 80களிலிருந்து பார்த்து வரும் அரசியலிலிருந்து ஒரு பக்குவ நிலை ஏற்படும் இல்லையா, ஒரு பதிவுகள் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தா இப்போ நடக்கிறத பார்த்து சிரிப்பு தான் வருது. இவங்க தியாகத் தலைவியா, வருமான வரியே கட்ட மாட்டேன்னு சொல்கிறது இளைய தளபதியா, இதுக்கு ஒரு கூட்டம் வேறு இருக்குது. இப்போ நான் சொன்னதுக்கே நிறைய கமெண்ட் வரும், பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் இவங்க கூட்டணி வெற்றி பெறுமா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.